ஒரு வீட்டோட அழகு அங்கே இருக்கக்கூடிய வால் பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் மாத்திரம் டிசைட் பண்ணுறது கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களும் அந்த வீட்டினுடைய சுத்தமும் தான் அந்த வீட்டினுடைய அழகை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அழகான ஒரு பொருள் இன்றைக்கி நம்ம செய்ய கற்றுக்கலாம் வாங்க. ஐ மனலட்சுமி அகிலன். இன்றைக்கி ஒரு ஃபோம் ஃப்ளார் கற்றுக்கலாம் வாங்க. ஒரு சின்ன அழகான ஃப்ளோட்டிங் லோட்டஸ் கற்றுக்கலாம். வெல்கம் டு DIY கார்னர். ஃபோம் லோட்டஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இது ஒரு ஃபோம் ஷீட்டில் 2 வெரைட்டி நமக்கு கிடைக்கும். ஒன்று திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும், ஒன்று தின்னாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தின்னாக இருக்கக்கூடிய ஷீட். பிங்க் கலர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி எல்லோ கலர் ஷீட்டில் லாங்காக ஒரு ஸ்ட்ரிப் பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபோம் தான். லாங்காக ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணியிருந்திருக்கோம். சரியா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் கலர் ஃபோம் ஷீட்ஸ். அப்புறம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு லாங் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அண்ட் 1 சிசர். அப்புறம் ஒரு ஃபெவிக்விக் ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்காக. ஸோ ஃபெவிக்விக் அவ்வளோ இல்லையா? இதை வந்து 3 பீஸாக முதல்ல கட் பண்ணிக்கணும். இது 30 சென்டிமீட்டர் லென்த்து, இது 7.5 சென்டிமீட்டர் பிரெத்து. அதே மாதிரி இது 15 சென்டிமீட்டர். இந்த லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 6.5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இது 12 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்தோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரிப்பை என்ன பண்ண போகிறோன்னா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ண போகிறோம். ரொம்ப டயகனல் கிடையாது, லைட்டாக ஸ்லாண்டிங்காக. நான் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் விட்டுட்டு இப்படி கட் பண்ணுறேன். கொஞ்சம் வரும், பரவாயில்ல. கொஞ்சம் அந்த பிறகு இந்த ஸ்ட்ரிப்பை தனியாக வச்சுருங்க. இப்போது இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரிப்பில் கீழே இருக்கிறது இதை அப்படியே வச்சுருங்க. இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறத சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம். குட்டி குட்டி ஸ்லிட்ஸ் கட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லோட்டஸோட சென்டர் பார்ட் பண்ண போகிறோம். சென்டர் பார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்க சர்ஃபேஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதுக்காக ஒரு கீழே ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரோ எது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஏர் பட் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஒரு ஏர் பட் எடுத்திருக்கேன். ஏர் பட்டை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணினோம் இல்லையா? இதில் இந்த பீஸ் இருந்தது இல்லை, ஒரு ஸ்லாண்டிங்காக இன்னொரு பீஸ் எடுத்தோம் இல்லையா? சாரி, இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி வச்சுருந்தது இல்லையா? இந்த பீஸ் முதல்ல எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் ஃபெவிக்விக் ஜெல் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெலிகேட்டாக தான் இருக்கும். இப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணுறப்போ அங்கங்கே சின்னதாக ஒரு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம சுற்றின பிறகு மறுபடியும் அதோட பிளேஸில் இல்லாமல் கழண்டு வரும். ஸோ அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் வச்சு சுற்றிக்கோங்க. லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் பண்ணியாச்சு. இது ஜெல் தான். உங்களுக்கு அவ்வளோ தூரம் அந்த அட்ஹசிவ் வந்து கையில் ரொம்ப ரொம்ப ஒட்டும். இந்த ஜெல் அவ்வளோ ஒட்டாது. ஸோ வாங்குறப்போ ஜெல் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சேஃப் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இது டேரெக்டாக வந்து கையில் கான்டாக்ட் ஆகுது இல்லையா? அதனால ஸோ இது இப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டாக இந்த ஸ்டிப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிப்போட இந்த ஷார்ப் எண்ட் இருக்கு இல்லையா? அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே முடிஞ்சிருக்கும் அங்கேருந்து. நான் இங்கே கொஞ்சம் ஃபெவிக்விக் கொஞ்சம் ஜாஸ்தி அப்ளை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன்.
வச்சுட்டு ஃபெவிக்விக் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது பொசிஷன்லேருந்து நகராது, அப்படியே இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் இந்த ஒயிட் கலர் ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு எல்லோவில் சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்படி நீங்கள் உள்ள லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பட் மாதிரி அழகாக இருக்கும். இந்த சைடு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு இப்படி பண்ணுங்க, அவ்வளோதான். பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்போ நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதெல்லாம் லைட்டாக அப்படி பிரித்து விடுங்க. லைட்டாக, ரொம்ப வேணாம், லைட்டாக பிரித்து விடுங்க. ஓகேவா? ஸோ இது தனியாக இருக்கட்டும், இது தனியாக வச்சுக்கலாம். இப்போது பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 3 பீஸும் இந்த பீசஸில் நான் இப்போ இந்த சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணுறேன். இதே மாதிரி கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் தான் மொத்த 3 பீஸுக்குமே, மொத்தமாக 3 பீஸுக்குமே இதே மாதிரி கட்டிங் அண்ட் ஃபோல்டிங். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3 பீசஸ், மொத்தம் 6 பீசஸ் கட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோல்டில் 3 பீசஸ் வர மாதிரி பார்க்குறோம். ஃபுல்லும் கட் பண்ணக்கூடாது, இந்த எட்ஜ் வரைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஞ்சம் இது எல்லாமே கண் அளவு தான், ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த க்ரீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோ, நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சென்டரில் அந்த க்ரீஸில் ஒரு கட். மொத்தம் 6 பீசஸ் வந்துருச்சு இல்லையா, இது 6 பெட்டல்ஸ். இப்போது இதை இங்கே வச்சிட்டோம். இதே மாதிரி இதையும் 6 பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ இது மாத்திரம் 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் பீஸை 2 பீஸாக கட் பண்ணி இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதையும் 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அந்த லாங் பீஸை, இது அந்த ஷார்ட் பீஸ். இப்போது இது பண்ணின பிறகு இதுக்கு என்ன பண்ணுறேனோ இதே தான் இந்த பெட்டல்ஸுக்கும். இது 2 ஒரே சைஸ், இது தனியாக வைக்கிறேன், இது தனியாக வைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே சின்ன சின்னதாக ஒரு வி கட்ஸ் பண்ணுறோம். இந்த மெஷர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 கட்ஸ் இப்படி பண்ணாலே அழகாக வி வந்துடும். லோட்டஸோட பெட்டல்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதை கொஞ்சம் கார்னரை இதையும் ஒரு வி ஷேப்பில் அழகாக கட் பண்ணுறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெட்டல். இந்த இது இருக்கு இல்லையா, இதில் ஒரு கார்னரில் ஃபெவிக்விக் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக இப்படி ஒரு பெண்ட் வரணும் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். அவ்வளோதான். இந்த 5 பெட்டல்ஸையும் இந்த 6 பெட்டல்ஸும் இந்த மாதிரி பண்ணி இந்த சென்டர் பார்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக இதுவே வளைஞ்சு வந்துடும். அப்படி இப்போது இந்த பெட்டல்ஸ் ரெடி. இதே மாதிரி இந்த பீசஸையும் இதே மாதிரி கீழே இங்கே வி ஷேப் கட் பண்ணி இந்த கார்னரை ஷேப் பண்ணி இதே மாதிரி அயன் பாக்ஸ் இருக்குது. இதை நான் ஹீட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹீட் பண்ண அயன் பாக்ஸில் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே அது சுடும், அது தொடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நான் ஒரு சின்னதாக ஒரு ஏர்பட் வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு இந்த சைடு நான் டிஷ்யூ பிடிச்சிக்கிறேன் சுடாமல் இருக்கிறதுக்காக. இதை க்ளோஸில் கொண்டுட்டு போய் இப்படி வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இப்படியே நல்லா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வச்சு இப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் எல்லா சைடும் வந்து ஹீட் படும். அதில் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இதை வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிடுறோம். சரியா? இப்போ ஜாயின் பண்ணின பிறகு இப்போ சென்டர் பார்ட் வந்துருச்சு. இது கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கட்டும். இப்போது சென்டரில் கொஞ்சமாக ஒட்டணும் இல்லையா? ஸோ கீழே இருக்கிற இந்த ஃப்ளாரை சின்னதாக ட்ராப்ஸ் வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். ஒரு கார்னர் ஒட்டினா கூட போதும். இப்போது நெக்ஸ்ட் சைஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கோங்க. இதுக்கு கிறிஸ் க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பெட்டல் இந்த கிறிஸ் க்ராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி இதையும் ஒட்டிடணும். போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பெட்டல், அதுவும் இதே மாதிரி கிறிஸ் க்ராஸாக வச்சுருங்க. வச்சுட்டு இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேர்ட் பெட்டலும் ரெடி. இது நல்லா. இப்போ லாஸ்ட் பெட்டல், இந்த செட் ஆஃப் பெட்டல்ஸையும் இதே மாதிரி கிறிஸ் க்ராஸாக வச்சுட்டு இதையும் ஒட்டிடணும். நமக்கு அழகாக லோட்டஸ் வந்துருச்சு. தட்ஸ் இட். சிசர் எடுத்து இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயே சர்க்குலராக ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி இதை இந்த லோட்டஸ் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த போர்ஷன் இப்படி நல்லா கவர் ஆகிடும். க்ரீன் கலர் கிடைச்சாலும் பண்ணுங்கள், அதோட லீஃப் மாதிரியே இருக்கும். நான் அந்த பிங்க் செலக்ட் பண்ணதுக்கு காரணம், இது தண்ணியில் ஃப்ளோட் ஆகிறப்போ பாதியில் தண்ணியில் போயிடும், பாதிக்கு மேலே ஃப்ளார் மாத்திரம் தெரியும். நீங்கள் க்ரீன் வச்சாலும் அதுவும் அழகாக தான் இருக்கும். ஸோ அவர் லோட்டஸ் இஸ் ரெடி. தாமரை பூ இப்போ ஒரு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பவுலில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ், இது மாதிரி இன்னும் 2 லோட்டஸ் செஞ்சுருக்கேன், அதுவும் இதில் விடுறேன். கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், இது நான் ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்குது, இது நான் இதில் விடுறேன். இருக்கும், உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அழகு வந்த மாதிரி இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பூஜை டைமில் டெய்லியுமே கூட ஒரு ஈவினிங் இந்த மாதிரி ஒரு தியாஸ் வச்சு அழகாக இந்த ஃப்ளாரோடு விட்டிங்கன்னா ரொம்ப, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேருங்க.